ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற வாலண்டரி சேவா புக்கிங் மே மாதத்துக்கு உண்டானது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால 8000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மணி நேரத்துலேயே தீந்துருச்சு. திவ்யதர்ஷன் டோக்கன் 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸில். அதுவுமே 1.25 மணி நேரத்தில் தீந்துருச்சு. புதன்கிழமைகளில் எப்போவுமே கோட்டா கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு 10,000 இல்லை அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். நீங்கள் நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 12 to 1 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலோ, திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். இப்போது 2-3 நாளாகவே காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் இருக்கும். ஸோ நைட்டு இருந்தீங்கன்னா காலையில் டோக்கன் கிடைச்சிரும். நம்ம டோக்கன் வாங்கினாலும் அடுத்த நாள் தான் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ இன்றைக்கி டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஹவர்ஸ் ஓகேவாக இருந்தால் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் கொடுக்குற கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் 2-3 நாளாக காலையில் 5 மணிக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுநாள் தரிசனத்துக்கு தான் முதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. அடுத்து இன்னைக்கு காலையில் ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி சேவா புக்கிங்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இப்போ அடுத்து இருக்கிறதுனா அந்த டெய்லி ஓப்பன் பண்ணுறாங்கல்ல கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிடுது. அது ஒன்று தான் ஆன்லைனில். இல்லை ஆஃப்லைனில் டோக்கன் கொடுக்குறாங்க. இல்லை டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்து தர்ஷன் ஆப்ஷன் இது. அடுத்து இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் ஆக போகிற ஸ்ரீவாரி சேவா வாலண்டரி சேவாக்கு உண்டான புக்கிங் மே மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் புக்கிங் பேட்டர்ன் இப்போ டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷேர் பண்ணுறேன். இண்டிவிஜுவலாகவும் நம்ம சேவா செய்யலாம், குரூப்பாகவும் நம்ம சேவா செய்யலாம். குரூப்னால் ஒரு லாகினில் மினிமம் 10 பேர், மேக்ஸிமம் 15 பேர். திருமலா திருப்பதி சேவாவில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க சேவா செய்யலாம். நவநீத சேவா அப்படிங்கிறது லேடிஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க. அடுத்து பரக்காமணி சேவா ஜென்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய உண்டியல் காசு என்ற சேவா. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா 25 வயசுலேருந்து 65 வயசு. ஜென்ரல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா 25 வயசுலேருந்து 60 வயசு. இதுதான் ஏஜ் ஒரு சேவாக்குமே. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவாலாம் 7 நாள் சேவா. பரக்காமணி சேவாவில் 4 நாள் சேவா ஆப்ஷன் இருக்கும். திங்கக்கிழமை நீங்கள் புக் பண்ணால் 3 நாள் சேவா ஆப்ஷன் இருக்கும். வெள்ளிக்கிழமை நீங்கள் புக் பண்ணால் அதிலே 2 பேட்சும் வரும். உங்களுக்கு எந்த பேட்ச் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போது மாஸ்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ போர்ட்டலையும் புக் பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டலில் இப்போ நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் குரூப் சூப்பர்வைசர் சேவா டிசேபிள்டாக இருக்குது. ட்ரெயினர் சேவா ஒரு சிலருக்கு எனேபிளாக இருக்குது, ஒரு சிலருக்கு எனேபிளாக இல்லை. ட்ரெயினர் சேவா என்னென்னா நம்ம ட்ரெயினர் சேவாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் செய்ய முடியும். டேட்லாம் சூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. நம்மளோட பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் அப்படியே சேவாவோடைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. மேபி அதுக்கப்புறம் குரூப் சூப்பர்வைசர் சேவா அவங்களுக்கு எனேபிள் ஆகுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரெயினருக்கு புக் பண்ணியிருக்கேன், ட்ரைனிங்கோட சேவாவும் கொடுப்பாங்க, அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த குரூப் சூப்பர்வைசர் சேவா எனேபிள் ஆகுமாங்கிறது என்னோட டவுட்டு. அதனால தான் அதை டிசேபிளாக வச்சுருக்காங்க. பிறகு இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் அந்த குரூப் சூப்பர்வைசர் சேவா எனேபிள் ஆகும் அடுத்தடுத்த புக்கிங்க்கு அப்படிங்கிறது என்னோட டவுட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரெயினர் சேவா கூட ஒரு சிலருக்கு தான் எனேபிளாக இருக்குது, ஒரு சிலருக்கு எனேபிளாக இல்லை. ட்ரெயினர் இப்போது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 60 வயசு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கு. அப்போ 60லேருந்து 65 வயசு வரைக்கும் சேவா செய்கிறவங்களுக்கு விருப்பப்படுறீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது அப்படின்னா இந்த ட்ரெயினர் சேவாவில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது என்னென்னா நம்ம ஜஸ்ட்டு பதிகிறோம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து. சேவா சதன்லேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க இந்த டேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த டேட்டுக்கு நம்ம போகும்போது இப்போ இதை பதிஞ்ச அந்த பிரிண்ட் அவுட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். வீட்டிலேருந்து ஒரு என்ஓசி வாங்கிக்கணும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ட்டேருந்து.
அந்த மாதிரி இவங்களை நான் அனுப்புகிறேன் மனப்பூர்வமாக சம்மதிச்சு அப்படின்ட்டு. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வர சொல்கிற டேட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா ட்ரைனிங்கோட நமக்கு சேவாகவும் இருக்கும் அப்படின்னு நானாக நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை அப்படி தான் கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த குரூப் சூப்பர்வைசர் சேவாவில் அப்புறமா புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ட்ரெயினர் சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் தான் செய்ய முடியும். சேவாஸ் அதுலேருந்து கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. 45 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க இந்த ட்ரெயினர் சேவையில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். உங்களுக்கு எனேபிளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவல் சேவாவில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, பரக்காமணி சேவா, நவநீத சேவா புக் பண்ணிக்கலாம். பரக்காமணி சேவா குரூப் சேவாவாக புக் பண்ண முடியாது. இப்போ இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூ இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த பேஜில் க்ரியேட் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் ஆட் சேவாக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை 1 MB கீழே ரீசைஸ் செய்து இதில் அப்லோட் பண்ணி இந்த ப்ரொஃபைலில் கேட்டுக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் ஃப்ரீ டைம்லேயே முடிச்சிருங்க. ஸோ தட் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ கோயில் செலக்ட் பண்ணி டேட் செலக்ட் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணால் போதும். அந்த டைமில் இனிமேல் நம்ம உட்காந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி மாஸ்டர் லிஸ்ட் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க, ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம அவசியம் கொடுக்கணும். இமெயில் ஐடி ஆப்ஷனல்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலாக ஃபீமேலாக கொடுத்துட்டு ஃபிசிக்கலி ஃபிட்டு மென்டலி ஃபிட்டு போட்டால் தான் உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் பின்கோடை போட்டாலே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுது. அதுக்கப்புறமா டோர் நம்பர் போட்டால் மட்டும் போதும். இமெயில் ஐடி அதெல்லாம் ஆப்ஷனல் தான். மண்டல்னு கொடுத்துருக்குறாங்க, அதுவும் ஆப்ஷனல் தான். அதெல்லாம் நீங்கள் விட்டுறலாம், உங்கள்கிட்ட தெரிஞ்சால் போடுங்க, இல்லை விட்டுறலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோடது சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் கேலண்டர் இப்போதைக்கு காமிக்கும். ஆனால் நீங்கள் புக்கிங் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்ப வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கோயில் செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா புக் ஆகிடும். ஃப்ரீ தான் சேவா. இப்போ இதுவே குரூப் சேவா பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேரா 15 பேரான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் ஓடிபி வாங்கணும். இனிமேட்டுக்கு அவ்வளோ பேர்கிட்ட ஓடிபி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 மணி நேரம் அது ஒரு 15 பேர்கிட்ட ஓடிபி வாங்கணும். ஏன்னா சில பேருக்கு ஓடிபி வரும், சில பேருக்கு ஓடிபி வராது. அப்படி ஓடிபி வரலைன்னா அவங்கள்ட்ட இன்னொரு நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேர்ட்டையும் ஓடிபி வாங்கி இப்போ சொன்ன இதே மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மாதிரி நம்ம அவ்வளோ டீட்டெயில்ஸும் அப்போ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால ஈஸியாக நம்ம முன்னை விட கொஞ்சம் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லார்ட்டையும் ஓடிபி வாங்கி டீம் லீடருக்கு அதுதான் டாஸ்க்காக இருக்கும். ஸோ ஃப்ரீ டைமில் எல்லாமே நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். குரூப் சேவை புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். பரக்காமணி சேவா எம்ப்ளாயி கேட்டகரினா எம்ப்ளாயி ஐடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பரக்காமணி சேவா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரில் போகும்போது 10th சர்டிஃபிகேட் ஆர் அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட்டோட சேர்த்து, புக்கிங் பிரிண்ட் அவுட்டோட சேர்த்து. திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 நாள் இருக்கும், 4 நாள் இருக்கும். செவ்வாய் வெள்ளி ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதிலையும் நம்ம சேவா செய்யலாம், திருமலாலையும் சேவா செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது, 7 நாள் சேவா. அடுத்து திருமலாவில் சூஸ் பண்ணிங்கன்னா திருமலாவில் மட்டும் பல இடங்கள் இருக்குது. லட்டு கவுண்டர், தேங்காய் உடைக்கிறது, சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரி அங்கெல்லாம் நமக்கு சேவா கொடுப்பாங்க. நம்ம சேவா செய்யலாம். இதிலே மேல் சேவான்னு தனியாக இருக்கும் ஸ்ரீவாரி சேவாலேயே. ஜென்ஸ் மட்டும்தான் புக் பண்ண போகிறீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் புக் பண்ணிக்கிறதுக்கு. இல்லை இண்டிவிஜுவலில் ஃபீமேல்னால் ஃபீமேல் கூட பண்ணிக்கலாம், ஆர் மேல் ஃபீமேல் போத்தாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கோயில் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் லோக்கல் கோயில் வேறு ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, சென்னை, கன்னியாகுமரி, அந்த மாதிரி அதுவுமே இருக்குது. நீங்கள் அது கூட புக் பண்ணிக்கலாம். ஈவன் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணாலுமே லோக்கல் கோயிலும் புக் பண்ணிக்கலாம். 7 நாள் சேவா அது. மற்றபடி ரூல்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான் உங்களுக்கு. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அக்காமடேஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லியும் லோக்கலில் இருக்கிறனால போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். காலையில் ஒரு ஷிஃப்ட் இருக்குது, சாயந்தரம் ஒரு ஷிஃப்ட், மத்தியானம் ஒரு ஷிஃப்ட் இருக்குது. லோக்கல் டெம்பிள்ஸுக்கு சொல்கிறேன். திருமலாவுக்கு போய் சேவா செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சென்னை, கன்னியாகுமரியில் கோயில்கள் இருக்குது சேவா செய்கிறதுக்கு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. முதலே அந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி அப்டேட்ஸ், திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சேவா புக்கிங் பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி நமக்கு சேவா கொடுப்பாங்க, டெம்பிள் டியூட்டி கொடுப்பாங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஸ்ரீவாரி சேவாங்கிற ப்ளேலிஸ்ட்டு டாப்பிக்கில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரேன், செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புக்கிங் ஃப்ரீ தான். அங்கே தங்குறதுக்கும் நமக்கு பெட்டு லாக்கர்லாம் கொடுத்துருவாங்க. லேடிஸ்க்கு லேடி சேவா சதன், ஜென்ஸுக்கு ஜென்ஸ் சேவா சதனில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவாலாம் என்றைக்கு நம்ம புக் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்ம ரிப்போர்ட்டிங் டைமாக இருக்கும். பறக்காமணி சேவா மொதல் நாள் வர சொல்லியிருக்கிறாங்க அவங்களே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். அப்படி 7 நாள் நம்ம அங்கே இருக்கும்போது டிப்பில் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணலாமான்னா அலோவ் பண்ணாது. கரெக்டாக அவங்களுக்கு பாப்பப் வந்துடும் சேவாவில் நம்ம இருக்கோம் அப்படின்னு. சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கும் வந்துடும் பாப்பப் நம்ம சேவாவில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் க்யூவில் நிற்பாங்க, அதுக்கப்புறமா திரும்பி போவாங்க அந்த டிப்பில் நிற்கும்போது. அதனால் நம்ம சேவாவில் இருக்கும்போது டிப்பில் போட முடியாது. சேவா ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னா மீஷோவில் இருக்குது, இல்லை சென்னையில் கூட ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது, தாம்பரத்தில் கூட அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஊர்லேயே கூட செக் பண்ணி பாருங்கள், மீஷோவில் இருக்குது இல்லைன்னா கூட. தேங்க்யூ.